வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அமைச்சர்கள் செயல்படுவதாகவும் ஸ்டாலினுக்கே துரோகம் செய்ய முன்வந்திருப்பதாகவும் தற்பொழுது திமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் எம்எல்ஏவாக வேட்பாளராக களம் இறங்கக்கூடியவர்களுக்கு தென் மாவட்டங்களில் திமுகவின் தொண்டர்கள் ஆதரவுகளை கொடுக்கக்கூடாது என்று குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் தெரிவித்திருப்பதாகவும், இந்த செய்தி காங்கிரசின் கட்சி தலைவருக்கு செல்ல உடனடியாக இதை பற்றி ஸ்டாலினுடன் திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கூறியுள்ளது. ஆனால் இந்த பிரச்சனை பற்றி ஸ்டாலினுக்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்கவில்லை. திமுக வேட்பாளராக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் அல்லது திமுகவின் கூட்டணியில் எந்த ஒரு கட்சியின் வேட்பாளராக இருந்தாலும் சரி, அவர்களை வெற்றியடைய வைப்பது திமுகவின் தொண்டர்களது கடமைதான். ஆனால் திமுக வேட்பாளரை மட்டும்தான் வெற்றியடைய வைப்பதற்கு கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும். அதே சமயம் வேறு கட்சியின் வேட்பாளரை வெற்றியடைய வைப்பதற்கு எந்த ஒரு முயற்சிகளையும் திமுகவின் தொண்டர்கள் ஈடுபட தேவையில்லை என்று அமைச்சர்கள் கூறுவது வருத்தத்தை அளிப்பதாகவும், இது தென் மாவட்டத்தில் சில அமைச்சர்கள் தனது கட்டுப்பாட்டில் திமுகவின் நிர்வாகிகளை வைத்திருப்பதுதான் முக்கிய காரணம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த செய்தி ஸ்டாலினுக்கு தெரிய வந்தவுடனே இதை பற்றி உதயநிதியிடமும் சபரீசனிடமும் பேசியுள்ளார் ஸ்டாலின் அவர்கள். இது தொடர்ந்தால் நிச்சயம் திமுகவில் உட்கட்சி மோதல் வருவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தல் தான் திமுகவிற்கு மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுக ஒரு முறை தோல்வியடைந்து விட்டாலே போதும், மற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுக வெல்வது கடினம். 2011 சட்டசபை தேர்தல் ஞாபகம் இருக்கிறதல்லவா? மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக திமுகவை அரியணையில் கொண்டு வராமல் இருந்ததற்கு காரணமே திமுகவின் ஊழல்தான். தற்பொழுது 524 வாக்குறுதிகளை கொடுத்து 46 வாக்குறுதிகளை மட்டும்தான் திமுக நிறைவேற்றியுள்ளது. இதுவே மக்கள் மத்தியில் அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் வேட்பாளருக்கு மட்டும்தான் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும், திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளருக்கு வேலை செய்ய தேவையில்லை என்று திமுகவின் அமைச்சர்கள் தெரிவித்திருப்பது ஸ்டாலினுக்கு செய்யக்கூடிய துரோகம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள்.